ஸ்ரீ விஷ்ணு புராணம் 11ஆம் பகுதி துருவன் கதை. பராசர முனிவர் தொடர்ந்து கூறலானார். மைத்ரேய முனிவரே, சுவாயம்புவ மனுவிற்கு பிரியபரதன், உத்தானபாதன் என்னும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களிலே உத்தானபாதனுக்கு சுருச்சி, சுனீதி என்னும் 2 மனைவியர் இருந்தார்கள். அப்பத்தினிகளில் சுருச்சி என்பவள் தான் உத்தானபாதனுக்கு மிகவும் பிரியமுள்ளவளாக இருந்தாள். அவளுக்கு உத்தமன் என்று வழங்கப்பட்ட ஒரு மகன் ஒருவன் இருந்தான். அவன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமான மகனாக இருந்தான். சுனீதியினிடத்தில் அரசனுக்கு அவ்வளவு பிரியமில்லை. அந்த பெண்ணுக்கு துருவன் என்ற மகன் பிறந்தான். அவன் நற்குண நற்செயல்களை கொண்டவன். ஒரு நாள் சின்னஞ்சிறுவனான துருவன் தன் தந்தையான உத்தானபாத மன்னனின் அந்த புறத்திற்கு சென்றான். அங்கே தனது தகப்பனாரது மடியில் தன் சகோதரன் உத்தமன் அமர்ந்திருப்பதை பார்த்தான். தானும் அவனைப் போல் தன் தகப்பன் மடியில் அமர வேண்டும் என்று துருவன் ஆசைப்பட்டு தந்தையின் அருகே சென்றான். அப்போது சுருச்சி தன் அருகில் இருந்ததால் துருவனின் விருப்பத்தை அரசன் ஏற்கவில்லை. இவ்விதமாக தகப்பனார் மடியில் மீது உட்கார வந்த சக்காலத்தி மகனான துருவனை பார்த்து சுருச்சி ஏளனமாக சிரித்து, பாலனே, நீ ஏன் வீண் முயற்சி செய்கிறாய்? என் வயிற்றில் பிறக்காமல் வேறொருத்தியின் வயிற்றில் பிறந்த நீ இத்தகைய உயர்ந்த சிம்மாசனத்தில் இருக்க நினைப்பதா? விவேகமில்லாத நீ அரசனின் மகன்தான் என்றாலும் ராஜ்யலட்சுமி வாசம் புரியும் இந்த சிங்காசனத்திற்கு நீ தகுந்தவன் அல்ல. என் மகனே அதற்கு தகுதியுடையவன். வீணாக ஏன் வருந்த வேண்டும்? பாக்கியமில்லாத சுனீதி வயிற்றில் நீ பிறந்ததை நினைக்க வேண்டாமா? இங்கிருந்து செல் என்று இழிவாக கூறினாள். அவள் பேசியதை கேட்ட துருவன் கோபம் கொண்டு மனக்கலக்கமடைந்து சலேரென்று தன் தாய் வீட்டிற்கு சென்றான். கோபமாக கண்கள் சிவக்க உதடுகள் துடிக்க வந்த துருவனை அவனுடைய அன்னை சுனீதி தனது மடியில் அமர வைத்து கொண்டு, மகனே, உன் கோபத்திற்கு காரணம் என்ன? உன்னை யார் சமாதானம் செய்வார்கள்? உன் தந்தையை யாராவது அவமதித்தார்களா என்று கேட்டாள். அதற்கு துருவன் தன் மாற்றான் தாயான சுருச்சி கூறியவற்றை எல்லாம் தன் தாயிடம் கூறினான். அதை கேட்ட சுனீதி, மகனே, சுருச்சி சொன்னவைகள் யாவும் உண்மைதான். நீ சொற்ப பாக்கியமுடையவன். ஏனென்றால் மிகவும் புண்ணியமுள்ள குழந்தை சத்ருக்களால் இப்படி தூற்றப்படுமா? இத்தனையும் உன்னுடைய பூர்வ ஜென்ம நற்பலனை யாராவது அபகரிக்க முடியுமா? செய்யாத கர்ம பலனை கொடுக்கத்தான் யாரால் முடியும்? பாக்கியவான்களுக்கே மகாராஜ யோக்கியமான சிம்மாசனமும் ரத கஜ துரக பதாதிகள் போன்ற 4 வகை சேனைகளும் சுகபோகங்களும் கிடைக்கும். சுருச்சியானவள் பாக்கியசாலி. புருஷன் தன்னிடத்திலேயே பிரியமாக இருப்பதற்கு பாக்கியம் செய்திருக்கிறாள். நானோ அவருக்கு மனைவி என்ற பெயரை மட்டுமே உடையவளாய் துக்கப்படுகிறேன். உத்தமன் புண்ணியம் செய்தவன். அதனால் தான் அவன் சுருச்சியின் மகனாக பிறந்தான். பாக்கியமுடைய நீ என் வயிற்றில் பிள்ளையாக பிறந்தாய். மகனே, இதற்கு நாம் என்ன செய்யலாம்? எவனுக்கு எந்த மட்டும் அதிர்ஷ்டமோ அந்த மட்டிலே அவன் மகிழ்ந்திருக்க வேண்டும். இதுதான் புத்திமான்களின் செயல். ஆகையால் ஐஸ்வர்யத்தை நினைத்து துக்கப்படாமலிரு. சுருச்சி சொன்னவைகளை கேட்டு உன் மனம் பொறுக்காவிட்டால் உனக்கு அத்தகைய மேன்மை உண்டாவதற்கு சகல முயற்சிகளையும் புண்ணியத்தையும் செய்ய எத்தனம் செய். தர்மாத்மாவாய், நல்ல நடத்தை உடையவனாய், சர்வபூத தயாபரனாகவும் சர்வ ஜனமித்திரனாகவும் இருந்து கொண்டு நல்லவற்றை செய்து வந்தால் தண்ணீர் பள்ளத்தை நாடிச் செல்வது போல் சம்பத்துக்களும் குணவானான மனிதனிடத்தில் தானாகவே வந்து சேர்கின்றன என்று சொன்னான். அதை கேட்ட துருவன், தாயே, நீ தாம் சொன்ன வார்த்தைகள் சுருச்சி சொன்ன கொடிய நஞ்சினால் பிளந்த என் இதயத்தில் பதியவில்லை. ஐஸ்வர்ய கர்ப்பத்தால் அவளால் நிராகரிக்கப்பட்ட நான் மிகவும் உத்தமமான உயர்ந்த பதவியை அடைய எத்தனம் செய்கிறேன். பார், பாக்கியசாலி என்ற சுருச்சியின் கர்ப்பத்தில் பிறவாமல் உன்னுடைய இரத்தத்திலே நான் பிறந்தவனானாலும் என்னுடைய ஆற்றலை பார். என் அண்ணன் உத்தமனே என் தந்தையின் ராஜ்யத்தை அனுபவிக்கட்டும். நான் என்னுடைய சுய சக்தியினாலேயே அதைவிட உயர்ந்த பதவியை அடைவேன். ஒருவர் கொடுத்ததை பெற்று மகிழாமல் நானே முயன்று என் தகப்பனாருக்கும் அசாத்தியமான மிகவும் உயர்ந்த பதவியை எனது தவத்தினால் சம்பாதிக்கிறேன் என்று கூறி
தாயாரின் அனுமதியை பெற்று அங்கிருந்து அதிவிரைவாக புறப்பட்டு தலைநகரை கடந்து அருகிலிருந்த ஒரு காட்டிற்குள் சென்றான். அங்கே கருப்பு மான் தோள்களை தரித்து குசப்புல்லை ஆசனமாக கொண்டு 7 முனிவர்களான சப்த ரிஷிகள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை கண்ட துருவன் வணங்கி, முனிவர்களே, நான் மன்னன் உத்தானபாதனுக்கு சுனிதி வயிற்றில் பிறந்த மகன். துருவன் என்பது என் பெயர். நான் மிகவும் மனக்கவலையோடு தங்கள் திவ்ய சந்நிதிக்கு வந்தேன் என்றான். ராஜகுமாரனே, நீயோ 4-5 வயதுள்ளவனாகவே இருக்கிறாய். இவ்வளவு சிறியவனான உனக்கும் மனக்லேசம் உண்டாக காரணம் என்ன? உன் தந்தை வாழ்ந்து கொண்டிருப்பதால் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பாரம் இல்லையே? உன் ஆசைக்கு உரிய பொருள் அகப்படவில்லையே என்று மன்னன் மகனான நீ வருந்த வேண்டியும் இராதே. உன் உடம்பில் எந்தவிதமான நோயும் இருப்பதாக உன் தோற்றத்திலேயே தெரியவில்லையே. அப்படி இருக்க உன் மன வெறுப்பிற்கு காரணம் என்ன என்று சப்த ரிஷிகள் கேட்டார்கள். என் தாய்க்கு சக்களத்தியாகிய சுருதி சொன்ன வார்த்தைகளால் எனக்கு வெறுப்பு உண்டாயிற்று. அந்த அவமானம் தாங்காமல் இங்கு வந்தேன் என்றான் துருவன். துருவன் அதை கூறியதை கேட்டதும் 7 முனிவர்களுள் ஒருவருடன் ஒருவர் கலந்து, இந்த சிறுவன் மாற்றான் தாயின் பேச்சு பொறுக்க மாட்டாமல் இங்கு வந்து விட்டான். இவனது ராஜகலை பார்த்தீர்களா? இவ்வளவு சிறிய பையனுக்கும் அவமானம் பொறுக்க முடியவில்லையே என்று பேசிக்கொண்டு துருவனை நோக்கி, அரசகுமாரனே, நீ மனஸ்தாபங்களோடு மனம் நொந்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாய்? உனக்கு எங்களால் ஆக வேண்டிய உதவி என்ன என்று கேட்டார்கள். துருவன் அவர்களை நோக்கி, முனிவர்களே, அடியேன் ராஜ்யத்தையோ அல்லது மற்ற பொருட்களையோ விரும்புகிறவன் அல்ல. ஆனால் பூர்வத்தில் ஒருவனாலேயும் அனுபவிக்கப்படாததாய் அபூர்வமானதாய் சகல ஸ்தானங்களுக்கும் உன்னதமானதாய் இருக்கின்ற ஸ்தானத்தை நான் அடைய விரும்புகிறேன். இந்த மனோரதம் நிறைவேற்றுவதற்காக உபாயத்தை எனக்கு கூறியருள வேண்டும் என்றான். அதற்கு சப்த ரிஷிகள் ஒவ்வொருவராக பின்வருமாறு கூறினார்கள். அரசகுமாரனே, ஸ்ரீ கோவிந்தனுடைய சரணார விந்தங்களை அடைந்து ஆராதனை செய்யாதவர்களுக்கு சர்வ உத்தமமான பதவி கிடைக்காது. ஆகையால் நீ பக்தியுடன் அச்சுதனை ஆராதிப்பாயாக என்றார் மரீச்சி முனிவர். ராஜகுமாரனே, உலக நாயகனாக ஜனார்தனன் யாரை கடாட்சிக்கிறானோ அவனே அக்ஷயமான திவ்ய ஸ்தானத்தை உடையவனாவான். என் வாக்கு சத்திய வாக்கென்று நினை என்றார். அத்ரி முனிவர் மற்றும் அங்கிரச முனிவர் சராசராத்மகமான சகல பிரபஞ்சம் எவனுடைய ஆட்சியில் இருக்கின்றதோ அந்த கோவிந்தனுடைய சரண கமலங்களை அர்ச்சனை செய், சர்வ உன்னத பதவியை அடைவாய் என்றார். பிறகு புலக முனிவர் எவன் பரபிரம்மமும் பரபிரம்மாபியமும் சர்வ வியாபகனுமாக இருக்கிறானோ அந்த ஸ்ரீஹரியை ஆராதனம் செய்வதால் அத்தியந்தம் அசாத்தியமான மோட்சத்தையும் அடையலாம் என்றால் இதர ஸ்தானங்களை அடைவதற்கு என்ன சந்தேகம் என்றார். அதன் பிறகு கிருத்துமா முனிவர் எவன் யக்ஞங்களினாலே ஆராதிக்கப்பட்டும் புருஷனாகவும் யக்ஞ சுரூபியாகவும் யக்ஞங்களுக்கு அதிபதியாகவும் இருக்கும் மகா புருஷனே, அந்த ஜனார்தனன் திருவுள்ளங்கொண்டானால் அடையத்தகாத ஸ்நானமும் உண்டோ என்றார். அதன் பிறகு புலஸ்திய முனிவர் பூர்வத்திலே இந்திரன் ஜெகத்பதியான எவனை ஆராதித்து சர்வ உன்னதமான இந்திர பதவியை அடைந்தானோ அப்படிப்பட்ட யக்னேஸ்வரனான ஸ்ரீ விஷ்ணுவை ஆராதனை செய் என்றார். பிறகு வசிஷ்ட முனிவர், குழந்தாய், ஸ்ரீ விஷ்ணு பகவானை ஆராதனை செய்வாயாகில் இதுவரையில் இல்லாத நூதனமான ஸ்தானம் ஒன்றை நீ மனதால் நினைத்தாலும் அதையும் சித்தமாக அடைவாய். அப்படி இருக்க முன்பே படைக்கப்பட்ட 3 உலகங்களுக்கும் உட்பட்ட மேலான ஸ்தானத்தை அடைவதற்கு சந்தேகம் என்ன என்று கூறினர். மாதவர்களே, தாங்கள் ஆராதிக்க வேண்டிய அச்சுதனை அடியேனுக்கு தெரியும்படி செய்தீர்கள். அவ்வெம்பெருமான் கிருபை செய்யும்படி ஜபிக்க வேண்டிய மந்திரத்தையும் ஆராதனை செய்யும் முறைகளையும் அடியேனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று துருவன் கேட்டான். அரசகுமாரனே, ஸ்ரீ விஷ்ணுவிடம் பக்தி செய்ய விரும்பும் மனிதன் முதலாவதாக விஷய அபிலாஷிகளை நீத்துவிட்டு மனதை நிர்மலமாக்கி கொள்ள வேண்டும். பிறகு அந்த மனதை முகுந்தனுடைய சரணார விந்தங்களிலேயே தன்னுடைய நிச்சலமாக சேர்த்து வேறு நினைவில்லாமல் அந்த திருவடிகளையே பாவித்து கொண்டு தூயவனாய்
வியஷ்டி சமிஷ்டி ரூபமாய் பிரகிருதியும் புருஷனும் சரீரமாகவும் உள்ள சுத்த ஞானமயமான வாசுதேவனுக்கு தெண்டன் சமர்ப்பிக்கிறேன் என்ற பொருளை உடைய மகாமந்திரத்தை ஜபிக்க வேண்டும். உன் பிதாமகனான ஸ்வயம்புவ மனுவானவர் இந்த மகாமந்திரத்தினாலே ஜனார்த்தனனை உபாசித்தார். அதனால் பகவான் திருவுள்ளம் உகந்த அந்த மனுவிற்கு அவர் விரும்பியபடியே திரிலோக துர்லபமான ஐஸ்வர்யத்தை பிரசாதித்தருளினார். நீயும் அப்படியே அந்த மகாமந்திரத்தை ஜபித்து ஸ்ரீயப்பதியை ஆராதனை செய் என்று மகரிஷிகள் கூறினார்கள். 11ஆம் பகுதி முற்றிற்று.